ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம வந்து பார்க்க போகிறது யூனிட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் முதல் கொஷின் பார்த்திங்கன்னா, ஒருவனுக்கு தரப்படும் கல்வியும் பயிற்சியும் அவன் வளரும் சூழ்நிலையும் அவனை உருவாக்குகின்றன. அதனால் மரபு நிலைக்கு எந்த பங்கும் இல்லை என கூறியவர். ஸோ இதற்கான சரியான விடை பார்த்திங்கன்னா வாட்சன். ஸோ வாட்சன் தான் பார்த்திங்கன்னா நடத்தை கொள்கையில் குழந்தைகளுக்கு சூழ்நிலை தான் வந்து முக்கியமான, அவங்க நல்லவராகிறதும் கெட்டவராகிறதும் சூழ்நிலையை தான் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னவர் தான் பார்த்திங்கன்னா வாட்சன். அதால் சரியான விடை ஃபஸ்ட் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா வாட்சன். ரெண்டாவது, குழந்தைகள் உடல் தசைகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி பார்த்திங்கன்னா இதற்கான சரியான விடை அறிவு வளர்ச்சி. ஸோ அறிவு வளர்ச்சி தான் பார்த்திங்கன்னா உடல் தசை மற்றும் இயக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையானது பார்த்திங்கன்னா அறிவு வளர்ச்சி. ஸோ அதால் சரியான விடை பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஷினுக்கு அறிவு வளர்ச்சி. மூன்றாவது கொஷின், அறிவு மனவெழுச்சி மனப்பான்மை இவை மூன்றும் சேர்ந்தது. ஸோ இவை மூன்றும் சேர்ந்தது பார்த்திங்கன்னா சரியான விடை வளர்ச்சி. மூன்றாவதுக்கு சரியான விடை வளர்ச்சி. நான்காவது, எது அடிப்படை மனவெழுச்சிக்குரிய காரணியாக அமையாதது. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்திங்கன்னா சினம். ஸோ மற்றது இதெல்லாம் பயம் வெட்கம் பொறாமையெல்லாம் பார்த்திங்கன்னா மனவெழுச்சிக்குரிய காரணிகள். ஸோ இது காரணியாக அமையாததுன்னு கேட்டிருக்காங்க, அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு சினம். ஐந்தாவது, சிக்கலான மனவெழுச்சிக்குரிய காரணி சரியான விடை கூச்சம். ஆறாவது, நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக எந்த வயதில் முடிவடையும். இதற்கான சரியான விடை 15லிருந்து 16 வயது வரை. ஸோ இந்த வயதில் தான் பார்த்திங்கன்னா நுண்ணறிவு முதிர்ச்சி இந்த வயதில் தான் இருக்கும். ஸோ ஏழாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, முதிர்ச்சி கற்றல் இவை எதனை குறிப்பிடுகின்றன. ஏழாவது வளர்ச்சி, முதிர்ச்சியும் கற்றல் இவை எதை குறிப்பிடுகின்றன. சரியான விடை பார்த்திங்கன்னா வளர்ச்சி. எட்டாவது, கார்ல் பியர்சனின் ஆய்வு எதனுடன் தொடர்புடையது. கார்ல் பியர்சன். சரியான விடை மரபு நிலை. ஒன்பதாவது, கார்ல் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள். சரியான விடை பார்த்திங்கன்னா ஜிக்ஸ் குடும்பங்கள். 10வது கொஷின், ஒவ்வொரு உயிரணுவிலும் உள்ள குரோமோசோம்கள் ஜோடிகளின் எண்ணிக்கை. சரியான விடை 23 ஜோடி. 11th கொஷின், வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி. கரெக்டான விடை நுண்ணறிவு. 12வது, மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர். கால்டன். சரியான விடை கால்டன். 13வது, அறிதலின் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர். சரியான விடை பியாஜே. 14வது, உடலால் செயல்படும் செயல்கள். நீந்துதல். சரியான விடை நீந்துதல். 15வது, சிந்தித்தல் கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள். சரியான விடை அறிவுத்திறனால். 16வது, கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவையெல்லாம் செயல்படும் செயல்கள். சரியான விடை மனவெழுச்சி வளர்ச்சி. 17வது, அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது. சரியான விடை மரபு ப்ளஸ் சூழ்நிலையை. ஆப்ஷன் முதலாவது ஃபஸ்ட் ஒன்று தான் இதற்கான சரியான விடை. 18வது, அனிச்சை செயல்கள் நிறைந்த பருவம். ஸோ இதற்கான சரியான விடை தொட்டுணரும் பருவம். 19வது, பியாஜின் அறிவு வளர்ச்சி கொள்கையின் நிலைகள் எத்தனை. இதற்கான சரியான விடை 4. உடல் வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் நிறைவு பெறும் அல்லது உச்சநிலையை அடையும். ஸோ இதற்கான சரியான விடை குமரப்பருவம். 20வது குமரப்பருவம். 21வது, அறிவு வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் அதிகரிக்கும். அதிகம் அறிவு வளர்ச்சி. ஸோ 21வது பார்த்திங்கன்னா குழவி பருவம். 22வது, அடிக்கடி வினா எழுப்பும் பருவம். அடிக்கடி வினா எழுப்பும் பருவம். இதற்கான சரியான விடை பிள்ளை பருவம். 23வது, மரபின் முக்கியத்துவத்தை ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தியவர். ஸோ இதற்கான கரெக்டான விடை கார்ல் பியர்சன். கார்ல் பியர்சன். 24வது, ஆண் உயிரணுவில் உள்ள குரோமோசோம்கள் XY மற்றும் பெண்
அண்டத்தில் உள்ள குரோமோசோம்கள் XX எந்த கோட்பாட்டின் படி இணைகின்றன? ஸோ இதற்கான சரியான விடை வாய்ப்பு கோட்பாடு. 25வது மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது. மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது சரியான விடை உடலியல் தேவைகள். 26வது பிறவியிலிருந்து தோன்றக்கூடிய மனவெழுச்சி. சரியான விடை அச்சம். 27வது அறிதிறன் வளர்ச்சிக்கு வாயிலாக இருப்பவை. சரியான விடை ஐம்புலன்கள். 28வது மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள். இதற்கான சரியான விடை ஒரு கரு இரட்டையர்கள். 29வது மரபு பண்புகளில் வேற்றுமையுடைய இரட்டையர்கள். சரியான விடை இரு கரு இரட்டையர்கள். 30வது மனிதனின் வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு முக்கிய காரணிகள். சரியான விடை மரபு சூழ்நிலை. இவை இரண்டும் சேர்ந்ததான் மனிதனின் வளர்ச்சி மற்றும் நடத்தைக்கு முக்கிய காரணிகள் மரபு மற்றும் சூழ்நிலை. சரியான விடை. 31க்கு மரபு நிலை பகுப்பு. ஸோ இதற்கு சரியான விடை பார்த்திங்கன்னா 1/2, 1/4, 1/8, 1/16. முதலாவது ஆப்ஷன் கரெக்ட். 32வது கத்திரிக்கோள் கொண்டு வெட்டுதல் எத்தகைய வளர்ச்சியை குறிப்பிடும்? ஸோ இதற்கான சரியான விடை உடல் இயக்க வளர்ச்சி. 33வது சிக்கலான மனவெழுச்சிக்கு காரணம். ஸோ இதற்கான சரியான விடை பொறாமை. 34வது மனவெழுச்சியை பாதிக்கும் நேரடி காரணி கவனப்பின்மை. மனவெழுச்சியை பாதிக்கும் நேரடி காரணி கவனிப்பின்மை. 35வது குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு. இதற்கான சரியான விடை ஜீன்கள். 35வது குழந்தையின் பாலினத்தை முடிவு செய்யும் உயிரியல் கூறு ஜீன்கள். 36வது வளர்ச்சிசார் செயல்கள் யாருக்கு பேருதவியாக இருக்கும்? ஸோ இதற்கான சரியான விடை மனிதனுக்கு. 37வது அச்சம் மற்றும் சினம் இவற்றால் தோன்றுவது. இதற்கான சரியான விடை பொறாமை. சிக்கலான வளர்ச்சிக்கு காரணமும் பொறாமை தான். அதே மாதிரி அச்சம் மற்றும் சினம் இவற்றால் தோன்றுவதும் பார்த்திங்கன்னா பொறாமை தான். 38வது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வயது. 2 முதல் 7 வயது வரை. சரியான விடை 2 முதல் 7 வயது வரை. 39வது நடத்தையை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. இதற்கான சரியான விடை உற்று நோக்கல் முறை. 40வது மனவெழுச்சி என்பது. சரியான விடை உணர்ச்சி மேலோங்கிய நிலை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோங்கிய நிலை. 41வது புகழ் பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன? இதற்கான சரியான விடை சூழ்நிலை. 42வது ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர். சரியான விடை மெண்டல். 43 ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம். சரியான விடை அயோவா. 44வது குழந்தைகளை நல்ல சூழ்நிலையில் வளர்த்தபோது நுண்ணறிவு கூடியது என கூறியவர். சரியான விடை பார்த்திங்கன்னா லிப்டன். குழந்தைகளை நல்ல சூழ்நிலையில் வளர்த்தபோது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். 45வது குரோமோசோம்களில் காணப்படுவது. சரியான விடை ஜீன்ஸ். 46வது அடலசன்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழியின் சொல்? அடலசன்ஸ் எனப்படுவது எந்த மொழி சொல்? இதற்கான சரியான விடை லத்தீன் மொழி சொல். 47வது குற்றம் புரியும் இயல்பு பரம்பரையை பண்பாக்கும் என கூறியவர். இதற்கான சரியான விடை கார்ல் பியர்சன். 4 மாத கருவின் மூளை வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோன். 48வது பார்த்திங்கன்னா சரியான விடை தைராக்சின். 49வது குழந்தையின் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணர செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள்.
சரியான விடை ஆசிரியர்கள். 50வது பல்வேறு உறுப்புகளின் அளவு பெருக்கம் மற்றும் புதிய பண்புகள் தோன்றுதல் இவற்றிற்கு என்ன பெயர்? சரியான விடை வளர்ச்சி. 51வது பெற்றோர்களிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு. சரியான விடை 1/2. சரியான விடை. 52வது தாத்தா பாட்டியிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு. சரியான விடை 1/4. 53வது முப்பாட்ட பாட்டியாரிடமிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு 1/8. முந்தைய தலைமுறையிலிருந்து பெறப்படும் மரபுத்தன்மையின் பகுப்பு அளவு. 54வது பார்த்தீங்கன்னா 1/16. சரியான விடை. 55வது குழந்தைகள் அவர்கள் எவ்வாறாக மாற வேண்டும், யார் போல் இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி கொள்ளும் இலக்கை நோக்கி செல்வதற்கு உதவுவது. சரியான விடை தன்னுணர்வு வளர்ச்சி. 56வது பியாஜெட்டின் அறிதிறன் வளர்ச்சி நிலைகளில் முதல் வளர்ச்சி நிலையாக எதனை குறிப்பிடுகிறார்? இதற்கான சரியான விடை புலனியக்க நிலை. 57வது மனச்செயல்களினால் ஏற்படும் மாற்றம். சரியான விடை அறிதிறன் வளர்ச்சி. 58வது மன உணர்வுகள் மேலோங்கி நிலைக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை பார்த்திங்கன்னா மனவெழுச்சி. 59வது சிந்தித்தல் தீர்மானித்தல் போன்ற மனச்செயல்களின் மையமாக திகழ்வது பெருமூளை. சரியான விடை பெருமூளை. 60வது ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகும் என பியாஜே குறிப்பிடுகிறார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை? இதற்கான சரியான விடை 3ஆம் நிலை. 61வது பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை 61வது உடல் தேவை. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? உடல் தேவை. 62வது அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்கியவர். சரியான விடை பார்த்திங்கன்னா இதற்கு எல் தர்ஸ்டன். 63வது தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 7. 64வது முறைப்படுத்தப்பட்ட மாற்றங்களுக்கு அடிப்படையாக அமைவது. சரியான விடை மரபு. 65வது சொல்லாற்றல் சொல் வேகத்திறன் எண்ணாற்றல் இடாற்றல் நினைவாற்றல் புலன்காட்சித்திறன் ஆய்ந்தறியும் திறன் என 7 வகையான மனத்திறன்களே நுண்ணறிவாகும் என கூறியவர். சரியான விடை லூயிஸ் தர்ஸ்டன். 66வது ஒரு மனிதனின் உடலில் பல உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து வயதுக்கு ஏற்ப பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை பருவம். 67வது உயிரிகளின் மரபு நிலைப்பட்ட பண்புகளை சுமந்து அடுத்த சந்ததி குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே அளிப்பவை. இதற்கான சரியான விடை ஜீன்கள். 68வது எதன் மூலமாக கற்பவை வெகு நாட்கள் வரை மனச்சுவட்டில் இருக்கும்? இதற்கான சரியான விடை பல்புலன் வழி கற்றல். 69வது குமார பருவத்தினரின் தீவிர சமூக விரோத நடத்தைக்கு என்ன பெயர்? சரியான விடை நெறிப்பிழை நடத்தை. 70வது பார்த்திங்கன்னா குழந்தைகள் தாமே ஆய்ந்தறிந்து கற்கும் முன் தம் சூழ்நிலையில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி நடத்தையை மேற்கொள்கின்றன. இதனை கூறியவர். சரியான விடை ஆல்பர்ட் பண்டூரா. 71வது ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு அகத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி. சரியான விடை மரபுநிலை. 71வதுக்கு சரியான விடை மரபுநிலை. 72வது ஒருவனது வளர்ச்சியையும் நடத்தையையும் அவனுக்கு புறத்தே இருந்து கட்டுப்படுத்தும் காரணி. சரியான விடை சூழ்நிலை. 73வது முதிர்ச்சி மற்றும் கற்றல் இந்த 2 செயல்பாடுகளால் ஏற்படுத்துவது. சரியான விடை வளர்ச்சி. தனி ஒருவன் தனது சுற்றுப்புற சூழ்நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வளர்ச்சிக்கு என்ன பெயர்? 74வது அறிதல் திறன் வளர்ச்சி.
அறிதல் திறன் வளர்ச்சி சரியான விடை. 75வது தன்னை பற்றி உயர்வான கருத்தை ஏற்படுத்தி கொள்ளும் குழந்தைகள் எதனை மேம்படுத்தி கொள்கிறார்கள்? சரியான விடை தன்மதிப்பை. 76வது மேதைகள் உருவாகுதல் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்? சரியான விடை கால்டன். சரியான விடை கால்டன். 76வதுக்கு 77 குற்றவாளிகளை பரம்பரையை பற்றி ஆய்வை மேற்கொண்டவர்? இதற்கான சரியான விடை டக்டேல். சரியான விடை. 78வது குற்றவாளிகள் உருவாவதல் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்? கே பியர்சன். 78வதுக்கு பார்த்தீங்கன்னா கே பியர்சன். 79வது வளர்ச்சி எனப்படுவது உருப்பெருக்கம். சரியான விடை. 80வது பிறவிலேயே தோன்றும் மனவெய்ச்சி? சரியான விடை அச்சம். 81வது கொஸ்டின் பியாஜேயின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டினை எந்த உளவியல் அறிஞரின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம்? ஸோ இதற்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ப்ரூனர். ஸோ ப்ரூனரும் பியாஜேவும் பார்த்திங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடுகளை சொன்னவர்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹர்லாக்கு வளர்ச்சி கோட்பாடு பற்றியும், வாட்சன் பார்த்திங்கன்னா நடத்தை கோட்பாடு, பாண்டோரா பார்த்திங்கன்னா சோஷியோ காக்னேட்டிவ். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இதற்கான சரியான விடை ப்ரூனர். ப்ரூனரும் பியாஜாவும் இவங்க தான் பார்த்திங்கன்னா அறிதிறன் வளர்ச்சி கோட்பாடை பற்றி சொன்னவங்க. ஸோ 82வது கொஷின் பிற குழந்தைகளோடு பழக வாய்ப்பு மறுக்கப்படும் குழந்தைகள் தமக்குள்ளாகவே எதனை வளர்த்து கொள்வர்? ஸோ இதற்கான சரியான விடை தாழ்வு மனப்பான்மை. 83வது மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. 84வது சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. 85வது குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களது பழக்க வழக்கங்கள் ஒற்றுமையாக அமைந்து உள்ளன. இதற்கு காரணி சரியான விடை பார்த்திங்கன்னா மரபு நிலை. 86வது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களது பழக்க வழக்கங்கள் வேறுபடுகின்றன. இதற்கு காரணி சரியான விடை சூழ்நிலை காரணி. 87வது காலிகாக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர்? சரியான விடை கட்டார்ட். 88வது ஜூக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர்? இதற்கான சரியான விடை டக்டேல். 89வது தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுங்கான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர்? சரியான விடை ஹர்லாக். 90வது கரு உண்டானதிலிருந்து பிறப்பு வரை கிட்டத்தட்ட 250 நாட்கள். இந்த பருவத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை கருப்பருவ நிலை. 91வது பிறப்பு தொடங்கி 2 மாதம் வரை உள்ள வளர்ச்சி படிக்கு என்ன பெயர்? சரியான விடை குழவி பருவம். 92வது 3 மாதத்திலிருந்து ஏறக்குறைய 2 ஆண்டுகள் வரை உள்ள பருவம். இதற்கான சரியான விடை குழந்தை பருவம். 93வது உயர்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? ஸோ இதற்கான சரியான விடை இளையோர் பருவம். 94வது கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? இதற்கான சரியான விடை பின் குமரப் பருவம். 95வது ஒரு ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? ஸோ இதற்கான சரியான விடை குழவி பருவம். 96வது பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும். இது எந்த பருவத்தில்? ஸோ இதற்கான சரியான விடை பிள்ளை பருவம். 97வது பிறந்தபொழுது ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இதற்கான சரியான விடை 130. 98வது பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இதற்கான சரியான விடை 144. 99வது 3 வயதில் ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எவ்வளவு? இதற்கான சரியான விடை 95. 100வது 3 வயதில் பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எவ்வளவு? இதற்கான சரியான விடை 90.
101வது ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும்? இதற்கான சரியான விடை 3 முதல் 4 மாதங்கள். 102வது ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? இதற்கான சரியான விடை குழவி பருவம். 103வது 8 வயதான குழந்தை சமூகத்தில் உள்ள ஒழுக்க மதிப்புகள் போன்றவற்றை ஒத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் அதனை அதனுடைய சொந்த ஒழுக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்கின்றது. இதை கூறியவர்? இதற்கான சரியான விடை ஜீன் பியாஜே. 104வது குமரப்பருவம் மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என கூறியவர்? ஸ்டான்லி ஹால். சரியான விடை ஸ்டான்லி ஹால். 105வது குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு என கூறியவர்? சரியான விடை ராஸ். குமரப்பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர்? 106வது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால். 107வது குமரப்பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர்? ஸ்டான்லி ஹால். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், எப்படி வேணால் அது மாற்றி கேட்பாங்க. 108வது தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினருக்குரிய பிரச்சனையாகும்? இதற்கான சரியான விடை பின்குமர பருவம். 109வது குழந்தைகளின் அறிதல் திறன் மற்றும் சிந்தனை எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை முதலில் ஆராய்ச்சி செய்து தீர்மானித்தவர் யார்? சரி, இதற்கான சரியான விடை பியாஜே. 110வது தனிமனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள்? மரபு, சூழ்நிலை. சரியான விடை பார்த்தீங்கன்னா மரபு, சூழ்நிலை. 111வது அடலசன்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்ன? சரியான விடை முதிர்ச்சிக்கான வளர்ச்சி. 112வது வளர்ச்சி மிகவும் துரிதமாக நிகழக்கூடிய வயது? சரியான விடை 1 முதல் 3 வயது வரை. 113வது எந்த வயதில் ஒரு குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களிடையே வேறுபாடு காண்கிறது? இதற்கான சரியான விடை 6 மாதத்தில். 114வது வளர்ச்சி நிலையில் மிக முக்கியமான பருவம் குமரப்பருவம், ஏனெனில்? இதற்கான சரியான விடை மனக்குமரலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம். 115வது மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சிசார் பருவம்? இதற்கான சரியான விடை குழவி பருவம். 116வது அடுக்கடுக்காக வளர்கின்ற அடிப்படையில் நிகழும் மாற்றம் என்பது? சரியான விடை முன்னேற்றம். 117வது பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுவது? சரியான விடை மரபு. 118வது குழந்தை ஒருவனை பேரறிஞராகவோ பெருங்குற்றவாளியாகவோ உருவாக்க இயலும் என கூறியவர்? இதற்கான சரியான விடை வாட்சன். நடத்தை கொள்கையில் வாட்சன். 119 மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிகளுக்கும் நடத்தைகளுக்கும் காரணமாக அமைவது? சரியான விடை சூழ்நிலை. 120வது மரபின் தாக்கம் எப்போது தெரிகிறது? இதற்கான சரியான விடை பிறப்பின் போது. 121வது சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறது? சரியான விடை வளரும் பொழுது. 122வது உடல் பெருக்கம் என்பது? சரியான விடை உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். உடல் பெருக்கம் என்றது உடலின் எடையும் உயரமும் அதிகரித்தல். 123வது உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவம் அடைவதற்கு என்ன பெயர்? சரியான விடை முதிர்ச்சி. 124வது வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெருகுகிறது? இதற்கான சரியான விடை 6 வயது. 125வது வளர்ச்சிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்வதற்கு என்ன பொருள்? சரியான விடை ஒட்டுமொத்த வளர்ச்சி. 126வது முன் பருவ கல்வி வயது என்பது? 3 முதல் 5 வயது வரை. சரியான விடை 3 முதல் 5 வயது வரை. 127வது பிறக்கும் பொழுது சூழ்நிலையின் சராசரி குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை எவ்வளவு? சரியான விடை 3 கிலோ. குழந்தையினுடைய சராசரி எடை எவ்வளவு இருக்கும் குழந்தை பிறக்கும்போது? பார்த்திங்கன்னா 3 கிலோ. 128வது அண்டம் சினை முட்டை விந்துவை போன்று எத்தனை மடங்கு பெரியது? சரியான விடை 8500 மடங்கு.
129வது அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? சரியான விடை பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறும்? பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. 130வது மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும்? 4 முதல் 5 வயது வரை. சரியான விடை 4 முதல் 5 வயது வரை. 131வது எந்த குழந்தைகள் 2 முதல் 6 வயது வரை தொடர்ந்து பேசுவது இல்லை? சரியான விடை திக்கு பேசும் குழந்தைகள். 132வது சினம், வருத்தம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், பயம் போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சரியான விடை பார்த்தீங்கன்னா முதன்மையான மனவெழுச்சிகள். 133வது குழப்பம், கூச்சல், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சரியான விடை சிக்கலான மனவெழுச்சிகள். 134வது எது மனப்பிழவுக்கு வழி வகுப்பதில்லை? சரியான விடை பார்த்தீங்கன்னா அடக்கி வைத்தல். சரியான விடை அடக்கி வைத்தல். 135வது மனவெழுச்சிகளில் முக்கியமானது? சரியான விடை சினம். 136வது தேவையில்லா மனக்கலக்கத்தையும் ஆற்றல் சிதைவையும் உண்டாக்கும் மனவெழுச்சி? சரியான விடை சினம். 137வது மனவெழுச்சிகளில் சிக்கலான மனவெழுச்சி? சரியான விடை பொறாமை. மனவெழுச்சிகளில் சிக்கலான மனவெழுச்சி பார்த்திங்கன்னா பொறாமை. 138வது எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள குழந்தை வெளிப்படுத்தும் மன உணர்வு? சரியான விடை பார்த்திங்கன்னா அழுகை. 139வது குமரப்பருவத்தினரது தீவிரமான சமூக விரோத நடத்தை? சரியான விடை பார்த்திங்கன்னா இளையோர் நெறி பிறழ்வு. 140 கூட்டாளிகள் குழு பருவம் என்பது? சரியான விடை பிள்ளை பருவம். 141வது போட்டிக்குரிய பருவம் எது? சரியான விடை பிள்ளை பருவம். 142வது பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என கூறியவர்? சரியான விடை கில்பாட்ரிக். 143வது அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம் எது? அனுமானங்களின் அடிப்படையில் செயல்படும் பருவம் எது? சரியான விடை குமரப்பருவம். 144வது ஒரு குழந்தை தான் காணும் காட்சிகளை தானே செய்ய முற்படும் வயது என்ன? சரியான விடை பிறந்ததிலிருந்து 4 வயது வரை 0 to 4. 145 கால் பேர்சன் 7 தலைமுறைகள் ஆராய்ந்த நபர்களின் எண்ணிக்கை? சரியான விடை 1260. 1260 சரியான விடை. 146வது சமூக வளர்ச்சி என்பது? சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். சமூக வளர்ச்சி என்பது சரியான விடை பார்த்திங்கன்னா சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல். 147வது எரிக்சனின் சமூக இயல் வளர்ச்சி படிநிலைகளின் எண்ணிக்கை? சரியான விடை 8. 148வது நல்லொழுக்க வளர்ச்சியானது குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கி விடுகிறது என கூறியவர்? சரியான விடை கோல்பர்க். ஸோ கோல்பர்க் தான் பார்த்திங்கன்னா ஒழுக்க வளர்ச்சியை சொன்னவர். ஸோ இதுக்கான சரியான விடை கோல்பர்க். 149வது மனவெழுச்சிகள் தோன்றுபவை? சரியான விடை இயல்பொழுக்கங்களிலிருந்து தான் மனவெழுச்சிகள் தோன்றுகின்றன. 150வது ஒரு மனிதன் தேவைப்படும் நேரங்களில் தேவைப்படும் அளவு நேர அல்லது எதிர்மனை மனவெழுச்சிகளை வெளிப்படுத்தும் பக்குவம் பெற்றிருக்கும் நிலை? சரியான விடை மனவெழுச்சி முதிர்ச்சி நிலை.